மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கோயில் லாக்கர் மற்றும் உண்டியலை உடைத்து பணம் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோயில்களை குறிவைத்து சுற்றுவட்டார கிராமங்களில் அடுத்தடுத்து அரங்கேறும் திருட்டுச் சம்பவங்களின் திடுக்கிடும் பின்னணி என்ன? நள்ளிரவில் கோயிலில் புகுந்து சுவற்றில் கட்டியிருக்கும் லாக்கரின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கும் பகீர் காட்சிகள்தான் இவை. கிராமத்தை அலறவிட்ட நிர்வாண திருடன் போலீசில் சிக்குவாரா? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பிநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது பாறை முனியாண்டி கோவில். வேப்பம்பட்டி, கல்லுப்பட்டி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களின் காவல் தெய்வமாக இக்கோயில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று அதிகாலை கோவிலின் பூட்டு உடைந்து கிரில் கேட் திறந்து கிடப்பதை பார்த்த சிலர் கோவில் பூசாரிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பதறிய பூசாரி பிரபு உடனே கோவிலுக்கு சென்று பார்த்தபோது பேரதிர்ச்சி. கோவிலின் லாக்கர் உண்டியலை உடைத்து அதனுள் இருந்த பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக ஊர்க்காரர்களுக்கும் கல்லுப்பட்டி காவல் நிலைய போலீசாருக்கும் பூசாரி தகவல் அளித்தார். கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் துண்டால் முகத்தை மறைத்து லாக்கரை இரும்பு ராடால் உடைக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. ராடால் லாக்கர் பூட்டை நெம்பி உடைத்த திருடன் அதில் இருந்த பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட கிராமங்களின் காவல் தெய்வ கோவில்களில் லாக்கர் மற்றும் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதே திருடன்தான் மற்ற கோவில்களிலும் கைவரிசை காட்டியுள்ளாரா, இல்லை வேறு யாருக்காவது இந்த திருட்டில் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். திருடன் பிடிபட்டால் மட்டுமே அவர் தனியாளா இல்லை மெகா திருட்டு கும்பலைச் சேர்ந்தவரா என்பது குறித்து போலீசாருக்கு தெரிய வரும்.